ஜிஎஸ்டியில் என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதற்காக நாம் டேலி மாதிரிய சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறோம், எதற்காக டெக்னாலஜியை நோக்கி போகிறோம், இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஜிஎஸ்டி சட்டத்தை த என்டையர் லா படித்து புரிஞ்சுக்கிட்டதில் கவர்மெண்ட்டுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய விற்பனை சேல்ஸ், உங்களுடைய சேல்ஸ் என்கிற அவுட்வேர்டு சப்ளை, உங்களுடைய அவுட்வேர்டு சப்ளை அனைத்தையும் நீங்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி விட்டீர்களா? அவுட்வேர்டு சப்ளை அனைத்தையும் நீங்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி விட்டீர்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். ஜிஎஸ்டியில் நாம கவனமா மந்த் ஆன் மந்த் என்னென்ன விஷயங்களை கவனித்து கொண்டு வந்தால், டேலி சாஃப்ட்வேருடன் உதவியோடு எதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தா நாம எதிர்காலத்தில் ஏதும் நமக்கு அறியாத தொல்லைகள்ல இருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றது. இது பியூர்லி பிசினஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பீங் அ பிசினஸ்மேன் எதில் நீங்க கவனமா இருக்கணும்னா, ஜிஎஸ்டி எதிர்பார்க்கிறது, அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, have you declared all your outward supply, உங்களுடைய சேல்ஸ் அனைத்தையும். ஸோ சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பில் எல்லாம் நீங்க சீக்வன்ஷியலா போடுறீங்களா? தென் அதன் பிறகு நீங்க இப்போ போடுற பில்கள் அனைத்தையும் இடைவிடாம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறீர்களா? அடுத்தது இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்பது உள்ளீட்டு வரி வரவு என்று சொல்லுவாங்க. இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நாம முழுவதுமா சரியாக எடுத்திருக்கிறோமா? இன்புட் டாக்ஸ்க்கு சரியா நம்ம எடுத்திருக்கிறோமா? இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு பார்க்குறப்ப நமக்கு சில கொஞ்சம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எதெல்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பீயிங் எ பிஸ்னஸ்மேன் உங்களுடைய பிஸ்னஸ் டர்ன் ஓவர் எக்ஸ்போனென்ஷியலாக வளர்த்துக்கிறத தாண்டி ஸ்டாச்சுட்டரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கொஞ்சம் போல நீங்கள் சில விஷயங்கள் அவசியமாக தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ தட் காம்படிட்டிவாகவும் அதே நேரத்தில் தெரியாமல் எதிர்வரும் பிரச்சனைகள்லேருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் வசதியாகும். ஐடிசி ரிவர்சல், இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு எடுத்துக்கிட்டோம்னா சில சிம்பிளான விஷயங்கள் இருக்கு. சிம்பிள் டேர்ம்ஸ் நல்லா கவனிச்சிங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது அவங்க ஒரு பெனிஃபிட் பிஸ்னஸ்மேனுக்கு கொடுக்குறாங்க. பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஏன்னா பீயிங் அ கேரியர் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ், we are the businessman, we are collecting on behalf of the government. அரசாங்கத்துடைய சார்பாக நான் வரியை என்னுடைய கஸ்டமரிடமிருந்து கலெக்ட் செய்து, நான் பர்ச்சேஸ் செய்யும் போது நான் ஏற்கனவே ஏதாவது டாக்ஸ் கட்டியிருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பர்ச்சேஸ் பண்ணுற போது நான் எடுத்த டாக்ஸை தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்கிறாங்க. அப்போது தேர் இஸ் அ பெனிஃபிட் ஐ எம் என்ஜாயிங். அந்த பெனிஃபிட் கவர்மெண்ட் எப்பவுமே உஷாராக இருக்கும். அவங்க கையை விட்டு பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த பெனிஃபிட் சரியான ஆட்களுக்கு சரியான விஷயத்துக்கு தான் கொடுக்குறோமான்றது பார்த்துருக்கோம். ஸோ இதன் தொடர்ச்சியாக உருவான விஷயங்கள் தான் ஜிஎஸ்டிஆர் 2A 2B ரெக்கன்சிலியேஷன், இன்புட் கிரெடிட் எலிஜிபிள் நம்ம எடுக்கிறது, 3Bயில் எடுக்கிறது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எசன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதன் பிறகு நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் ஒரு விதமான பர்செப்ஷன் சேஞ்சே நான் பார்த்தேன் இந்த என்டையர் ஜிஎஸ்டி இன்செப்ஷனுக்கு பிறகு. அதாவது வேட்டில் இருந்தப்போ, சர்வீஸ் டாக்ஸில் இருந்தப்போ நாம் பெரிய அளவில் நம்மளுடைய அன்றாட செலவினங்கள் மேலே கவனம் செலுத்தணுமா, அதாவது டாக்ஸ் கட்டி இருக்குமா, டாக்ஸ் கட்டி வாங்கணுமா வாங்கலையா அப்படின்ற விஷயங்களை கவனிச்சோமான்னு தெரியல. பட் ஜிஎஸ்டிக்கு பிறகு எங்கெல்லாம் பில் கிடைக்குது அது ஜிஎஸ்டி போட்டு வாங்க முடியுமா அப்படின்ற பர்செப்ஷனுக்கு போயிட்டோம் நம்ம எல்லாருமே. ஏன்னா சின்ஸ் தேர் இஸ் அ பெனிஃபிட், அங்கே ஒரு பலன் இருக்குது அப்படின்னோடனே நம்ம எல்லாரும் அது எல்லா பில்லுலையும் டாக்ஸ் இருக்கா அப்படின்ற பார்க்குற விஷயத்தை நோக்கி போனோம். பட் தேர் இஸ் எ செக் பாயிண்ட், அங்கே ஒரு அலர்ட் இருக்குது. சார் நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு தான் எடுக்க முடியும் சார், ஒரு சிலது எடுக்க முடியாது அப்படின்ற உண்மையை முதல் ஏற்றுக்கொள்ளணும். இது ஏற்கனவே இருந்த வேட் சட்டங்களிலும் ஏற்கனவே இருந்த சென்ட்ரல் எக்சைஸ் சட்டங்களிலும் சர்வீஸ் டாக்ஸ் சட்டங்களிலும் இருந்த ஒன்றுதான். சரி, இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்பேரண்டாவே வெளிப்படையாகவே இந்தந்த பொருட்களுக்கு காரு, பைக்கு, அப்புறம் பில்டிங் கட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் டாக்ஸ் எடுக்கக்கூடாது, இன்புட் கிரெடிட் செலவு பண்ணாலும் எடுக்கக்கூடாதுன்னு
வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்கள் ஐடிசி ரிவர்சல் வரப்ப என்னன்னா, நாம் என்னுடைய விற்பனையில் முழுவதுமே வரிக்குட்பட்ட டாக்ஸபிள் சப்ளைஸா இருக்கும் பட்சத்தில் தான் என்னால் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ என்னுடைய விற்பனைகள் அனைத்தும் எக்ஸம்ப்டட் சப்ளைஸாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வைத்து கொண்டு எந்த பலனும் இல்லை. அதனால எக்ஸம்ப்டட் சப்ளைஸா இருக்கு உங்களுடைய விற்பனைகள் அனைத்தும்னா கட்டாயமா இன்புட் கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது மனசுல ஏத்துக்கணும். இந்த மாதிரி தருவாயில தான் பார்க்கும்போது என்னுடைய விற்பனையில டாக்ஸபிள் எக்ஸம்ப்டட் ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது அதுக்கான ப்ரொபோர்ஷனேட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த லெவல் அட்வான்ஸ் லெவலுக்கு போவாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டியில் என்ன தேவை, பிசினஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவைன்னா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த 3 விஷயம்தான். இதுக்கு டேலி நமக்கு எவ்வாறாக உதவி செய்ய போகிறது அப்படின்றதும் நம்ம இப்ப பார்க்க போறோம். டேலி சாஃப்ட்வேர் என்பது டேலி ERP 9ஆக கடந்த நவம்பர் 10ஆம் தேதி தீபாவளிக்கு முன்னர் வரை நமக்கு டேலி ERP 9ஆக இருந்தது. தற்போது அது புது வடிவம் பெற்று டேலி பிரைம் என்று நமக்கு வந்திருக்கிறது. இப்போ நாம ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் யூசிங் டேலி அப்படின்ற கான்செப்டை தான் இப்போ நாம பார்க்க போறோம். சரி, இது குயிக்காவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். இப்போ நீங்க டேலி ERP 9 வைத்திருப்பவர்களுக்கும் டேலி பிரைம் ஸ்கிரீன் வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேலி பிரைம்ல நிறைய மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணி நுணுக்கமா நிறைய விஷயங்கள் ஆராய்ந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிருங்க. ஏன்னா டேலியில் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி கீபோர்டு இன்டர்வென்ஷன், ஒரு கீபோர்டுடைய இன்டர்வென்ஷன் இல்லாம இப்போ மவுஸ் ஆப்ரேஷன் அன்லஸ் இந்த டேட்டா இன்புட் நீங்க கேரக்டர்ஸ் இன்புட் இல்லாத பட்சத்துல கீபோர்டு இன்டர்வென்ஷன் இல்லாம மவுஸ் கிளிக்லயே எல்லாமே போகலாம். இங்க மவுஸ் கிளிக்லயே எல்லா விஷயங்களும் நம்மால முழுவதுமா சென்றடைய முடியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இதுல ரொம்ப காஷியஸா என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நாம தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு அதே போல டியூப்ளிகேஷன் அதையும் அப்புறப்படுத்தி விட்டு, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுவேன். முதல்ல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், இன்வென்டரி இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாங்க. இங்க நமக்கு மாஸ்டர்ஸ் கிரியேட் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதுக்குள்ள போனாலே நமக்கு குரூப் லெட்ஜர் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரி, இப்போ இதை டேலி பிரைம் வைத்துள்ளவர்கள் கட்டாயமாக இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்கு. பிசினஸ்மேன் என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு எல்லா வேலையும் கரெக்டா நடக்கணும், ஆனா சீக்கிரமா நடக்கணும். எல்லா வேலையும் கரெக்டா நடக்கணும், சீக்கிரமா நடக்கணும். ஸோ அந்த குவிக் ஃபாஸ்டர் வேர்ல்டுல நம்ம எல்லாமே குவிக்கா நடக்கிறது என்னவோ, ஸோ அந்த குவிக்கா நடக்கிறது அன்லஸ் அதர்வைஸ் நீங்க டெக்னாலஜியை முழுசா பயன்படுத்தாம உங்களால அந்த குவிக்கா பண்றதுன்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ அதனால இந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்த போறோம்ன்றதை பார்க்கலாம். டேலி ஆஸ் அ அக்கவுண்டிங் அப்ளிகேஷன் ஃபார் ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் நாம் என்னென்ன விஷயங்களை கையாள போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ நான் டேலியுடைய ஸ்பெஷாலிட்டின்றது ஒரு பாயிண்ட்ஸா இங்க கொடுத்துருக்கேன். என்ன நாம ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை அப்லோடு பண்ண பிறகு அதுல எரர் என்ன இருக்கு அப்படின்றத நாம போய் தேடுவதற்கு முன்னால், அப்லோடு பண்றதுக்கு முன்னாடியே டேலி சாஃப்ட்வேர் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி, அதுதான் ட்ரையாங்குலேஷன் ரிப்போர்ட்னு சொல்றாங்க. அதை தாண்டி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சார் அறிமுகப்படுத்தும் போது கூட சொன்னாங்க, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ரீடிராஃப்ட் பண்றதுக்கு சஜஷன் கொடுத்தேன் நான் சொன்னாங்க. அது உண்மைதான். செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 சொல்லுவாங்க. அதாவது பதிவு பெறாத நபர்களிடமிருந்து பெறப்படும் இன்வர்ட் சப்ளைஸ் அனைத்திற்கும் ரிவர்ஸ் சார்ஜில் பணம் கட்ட வேண்டும். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு மேல் உள்ள அனைத்து இன்வர்ட் சப்ளைஸுக்கும் கொள்முதலுக்கும் RCM கட்ட வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு அதை சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த செக்ஷனை ரீடிராஃப்ட் செய்வதற்காக ஃபீட்பேக்ஸ் வாங்கினப்போ நான் என்னுடைய பர்டிகுலர் ஃபீட்பேக்ஸ் அப்படியே ஃபைனல் லால அமெண்டடா வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு பெருமிதமா இருந்தது. ஏனென்றால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் தற்போது இருக்கும் சட்டப்படி அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், பதிவு பெறாத நபர்களிடமிருந்து பெறப்படும் கொள்முதலுக்கு நேரடியாக ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாத்துக்கும் அப்ளைபிள் கிடையாது. பட் அரசாங்கம் ஒரு சில குறிப்பிட்ட
பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் அப்படின்னு மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகுது. நம்ம பிஸ்னஸில் இப்போ டெய்லி ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி வாங்குவோம், இதெல்லாம் பில்லோட வாங்கணுமாட்டா, அது ரெஜிஸ்டர் பர்சனாக இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான இடர்பாடுகளை களைவதற்காகத்தான் அந்த 9 சப்செக்ஷன் 4 வந்து ரீட்ராப்ஸ் செய்யப்பட்டது. சரி, இந்த மாதிரி விஷயங்களை டேலியில் ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்க்கு என்ட்ரி எப்படி போடுவது, சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அட்வான்சஸ் வாங்கினாங்கன்னா டேக்ஸ் கட்டணும் முன்னாடியா, அப்படி இருக்கிறப்போ அதுக்கான இப்போ என்ட்ரிஸ் என்ன போடுறது, இதெல்லாம் வந்து த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேலின்னே சொல்லலாம். டேலி சாஃப்ட்வேரில் மட்டுமே. ஏனென்றால் நாம் ரிட்டனில் காண்பித்து ஒரு விஷயத்தை நாம ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா அதற்கேற்றாறு போல் நம்மளுடைய புத்தகங்களை சரி செய்து கொள்வது தான் வந்து ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சு. ஸோ டேலி சாஃப்ட்வேர் என்பது நாம் ரிட்டர்ன்களில் அதை குறிப்பிடுவதற்கு குறிப்பிடும் தருவாயிலேயே நம் புத்தகங்களிலும் அதற்கான மாற்றங்களை என்ட்ரிகள் மூலமாக ஏற்படுத்தி கொள்வதுதான் இந்த அடிஷ்னல் அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேலின்னு சொல்லலாம். இன்எலிஜிபிள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், இப்போ மோட்டார் வெஹிக்கிள் பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறோம், அதை என்ட்ரி டேலியில் ரெக்கார்டு செய்யும் பொழுதே அதுக்கு உள்ளே இருக்கும் கான்ஃபிகரேஷனை நாம் செட் செய்வதன் மூலமாக அது ஆட்டோமேட்டிக்காக இன்எலிஜிபிள் ஐடிசிக்கு எவ்வாறாக எடுத்து செல்கிறது. மற்ற அனைத்து வேற எந்த சாஃப்ட்வேரிலும் என்னால் சொல்ல முடியும் நம்ம மேனுவலாக தான் அதை ஒரு டேக் பண்ணுறதோ இல்லை மேனுவலாக பிரித்து எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கிறது. இதெல்லாம் டேலியில் வந்து நாம் மாஸ்டர் லெவல் கான்ஃபிகரேஷன் மூலமாக சரி செய்யலாம். அதே போல் நான் சொன்னது போல் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டில் ரிவர்சல் சார்ந்த விஷயங்கள், ஒன்றுமில்ல இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க, லேட் ஃபீ கட்டிருப்பாங்க, இதுக்கு எப்படி புக் என்ட்ரி போடுறது, இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இம்போர்ட்டர்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி நம்ம பே பண்ணியிருப்போம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைம் வாங்குவாங்க வித் ஐஜிஎஸ்டி, வித் எல்யூடி, வித்தவுட் எல்யூடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாவற்றிற்கும் புத்தகங்களில் அக்கௌண்ட்ஸில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போட்டுட்டு அப்படியே கம்ப்ளையன்ஸை பார்க்கறது டேலியில் மட்டுமே ஒரு யூனிக், ஒரு தனித்துவமான தன்மையாக நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து என்னன்னா நார்மல் நம்ம மந்த் ஆன் மந்த் ரிப்போர்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மாதாந்திர GSTR 1 என்கிற அவுட்வர்டு சப்ளை டீட்டெயில்ஸை பதிவிடும் நபர்கள் அதில் இருக்கக்கூடிய பைஃபர்கேஷன், எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட்டு, தென் B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர், லார்ஜ், ஸ்மால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமும் வந்து நாம் அடிப்படையாக டேலி மாஸ்டர் கிரியேஷனில் செட் செய்யும் சில அம்சங்களின் மூலமாகவே நாம் இது டேலி சரியாக ரிப்போர்ட்டுகளுக்கு எடுத்து செல்லும்படி பார்த்து கொள்ளலாம். இப்போ HSN, SAC சம்மரி, டாக்குமெண்ட் சம்மரி, அதாவது ப்ராடக்ட் கோடு HSN சொல்றது, தென் SAC சர்வீஸ் கோடு, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் நம்ம மாஸ்டர் லெவல்லே கான்ஃபிகர் பண்ணுவதன் மூலமாக GSTN வேலிடேஷன், இன்னொரு பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கோம். GSTN வேலிடேஷன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேலிடேஷன். உங்களுக்கே தெரியும் நம்ம டேலி சாஃப்ட்வேரில், நான் டேலி சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறேன், இந்த டேலி சாஃப்ட்வேரில் நாம் ஒரு லெட்ஜரை கிரியேட் செய்கிறோம், ஒரு பார்ட்டி லெட்ஜரை கிரியேட் செய்கிறோம். என்னுடைய கஸ்டமர் லெட்ஜரை கிரியேட் செய்கிறேன். கஸ்டமர் லெட்ஜர்னா சன்ட்ரி டெப்டார்ஸ். இப்போ டேலியுடைய அடிப்படை பயன்பாட்டை புரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொரு லெட்ஜர் கிரியேட் செய்யும் பொழுதும் அதை நம்ம எந்த குரூப் அப்படின்றத மேப் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீர்கள் என்றால் கட்டாயமாக இந்த மாஸ்டர் லெவல் கிரியேஷனில் ஒரு விவரம் அறிந்த நல்ல நபர் இருக்கிறாரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சேல் பில் போடுறது யார் வேணாலும் போடலாம், மற்றபடி மாஸ்டர் லெவல் கிரியேஷனில் அங்கே நாம் சட்டத்துக்கு உட்பட்ட சில கான்ஃபிகரேஷன்ஸில் சரியாக செய்கிறோமா அப்படின்றது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த லெட்ஜர் மாஸ்டரை எதுக்கு மேப் பண்ணுறோம் அப்படின்றது இது பேசிக் திங். ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் எதுவும் இல்லைனாலும் பேசிக் திங் வந்து கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணுறோம். அடுத்து இங்கே ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் டாக்ஸ், ஜிஎஸ்டி சார்ந்த விஷயங்கள் என்று வரும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் என்று உள்ளது. இங்கு நம்ம குறிப்பிடும் அம்சத்தை பொறுத்து தான் B2B என்கிற கிளாசிஃபிகேஷனில் எடுத்து செல்வதா அல்லது B2C கன்சியூமர் ரிலேட்டட் கிளாசிஃபிகேஷனில் எடுத்து செல்வதா என்பதை பற்றி நாம் இங்கதான் அதுக்கு முடிவு செய்யப்படுகிறது. டேலியை பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஐ எம் சிம்பிளி சேயிங், ஒரு பர்டிகுலர் நம்பர் ஏதோ ஒன்று போடுறேன், இது எனக்கு தவறு என்றால் உடனே டேலி வெரிஃபை த பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர் என்று கொடுக்கும். இது சார்
சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அப்படின்னா சரியா ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நம்மளால என்ட்ரியே பண்ணிட்டு போக முடியாதா? டேலி ரொம்ப ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்மெண்ட்ல இருக்கும் நபர்கள் நம்மளுக்கு என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லணும். அதே நேரத்தில் அந்த தப்பு இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும். அதனால அதை அலோவ் பண்ணிடுது. இல்லை சார் எனக்கு அதை மாற்றவே கூடாது அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கான்ஃபிகரேஷன் இல்லை அதுக்கான கஸ்டமைசேஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பட் இங்கே என்னன்னா டேலியோட இன்டென்ஷன் என்னன்னா, நீ ஏதோ தப்பு பண்ணுறங்கப்பா அப்படின்றத இன்டென்ஷன் காமிக்குது. அதே நேரம் நீங்கள் அதை அப்பவே அதனால தான் சொல்கிறேன், மாஸ்டர் லெவலில் என்டர் பண்ணுறவங்க அந்த தவறுகளை உன்னிப்பாக கவனித்து அதை சரி செய்து அடுத்த லெவலுக்கு போகும் பட்சத்தில் நமக்கு வந்து ரிப்போர்ட்டுகள் அனைத்தும் சரியாக எடுத்து செல்லப்படும். இப்போ வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே இப்போ போகிறோம். ஜிஎஸ்டியின் வேலிடேஷனை லைவாக பார்த்தோம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஹெச்எஸ்என் கோட் அண்ட் எஸ்ஏசி கோடு எல்லாமும் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் ப்ராடக்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்பொழுதே நம்ம சரியாக கொடுக்கும் பட்சத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதிகமாக வருங்காலத்தில் நமக்கு பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா இதை தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் வாட் இஸ் த வைசர் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டினே சொல்லுவேன். ஏன்னா நான் குறிப்பிடும் அந்த ஹெச்எஸ்என் கோடில் பலதரப்பட்ட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதில் என்னுடைய பொருளுடைய கரெக்டான கோடு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் ஒரு முக்கியமான அப்டேட்டை நீ கவனிச்சிருந்தா தெரியும். ஏப்ரல் 1 B2B டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்திற்கும் ஹெச்எஸ்என் கோடு வந்து கம்பல்சரி. அது மூலம் 5 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ள நபர்கள் அனைவருக்கும் 6 இலக்க ஹெச்எஸ்என் கோடை செய்யணும். இப்போ நீங்கள் அடுத்த 2-3 நாட்களில் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வர விஷயமே என்னன்னா, ப்ராடக்ட் ஹெச்எஸ்என் கோடு நீங்கள் 5 crores அண்ட் அபவுட் ஆனவர் இருக்கிறவங்கலாம் அந்த 6 digit ஹெச்எஸ்என் கோடை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏன்னா நீங்கள் அது இமீடியட்டாகவே ஏப்ரல் 1 அந்த நடவடிக்கை இருக்குது. அதெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது. அதை டேலியில் சரியாக நாம் கான்ஃபிகர் செய்திருக்கிறோமா அப்படின்றதும் ரொம்ப அவசியமாகிறது. அடுத்தது இப்போ சாரி கடைசியாக பார்த்தீங்கன்னா JSON ஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன்களை அப்லோட் செய்வதற்கு நாம் அரசாங்கம் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லியுள்ளது. ஒன்று நேரடியாக என்டர் செய்வது, அல்லது இதர ஆன்லைன் சாஃப்ட்வேர்கள் மூலமாக நேரடியாக அதற்குள் ரிப்போர்ட்டுகள் செல்வது. மூன்றாவது நடைமுறை இந்த மாதிரியான அக்கவுண்டிங் அப்ளிகேஷன்ஸ், டேலி மாதிரியான அக்கவுண்டிங் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து JSON ஃபைல். ஏன்னா அக்கவுண்டிங் அப்ளிகேஷன் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி சாஃப்ட்வேர்ஸ் வந்து JSON ஃபைலாக தான் அப்லோட் பண்ணுறாங்க. எனிவே நம்ம இந்த நியூ ரிட்டர்ன் சிஸ்டம் எல்லாம் செட்டில் டவுன் ஆனோடனே டேலியும் எப்படி நேரடியாக போகிறது அந்த மாதிரியான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாருங்களே சொல்லலாம். நம்ம இப்போதைக்கு இந்த JSON ஃபைல் அப்லோடு, JSONனா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அப்ரிவேஷனுக்கான எக்ஸ்பான்ஷன். இதை தாண்டி அனைவருக்கும் தெரியும் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆஃப்லைனில். அதுலேயும் அந்த ரிப்போர்ட்டும் டேலியிலேருந்து நம்ம எடுத்து அதில் வேலிடேட் பண்ணி பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதை தாண்டி டேலி வந்து இட்ஸ் எல்லா வகையான வழிமுறைகளுக்கும் நமக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் டேலி இருக்கிறது. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 2A ரெக்கன்சிலியேஷன். இது வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சார்ந்த விஷயம். இன்புட் கிரெடிட்டை நாம் அவைல் செய்த இன்புட் கிரெடிட்டுகள், அதற்குரிய பில்கள் அனைத்தும் என்னுடைய சப்ளையர் அப்லோட் செய்தாரா என்பதை ரெக்கன்சிலியேஷன் செய்வது இனிமேல் மாதாந்திர கடமையாக இருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ இந்த கடமைகள் எல்லாம் நம்ம எப்படி சரி செய்யப்படும், அதாவது 2B ரெக்கன்சிலியேஷன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சரி. இப்போ நாம சாஃப்ட்வேர், டேலி சாஃப்ட்வேருக்கு சில நான் புல்லட் பாயிண்ட்ஸா உங்களுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும், குவிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த புல்லட் பாயிண்ட்ஸை போடுறேன். ஃபர்ஸ்ட் F11 கான்ஃபிகர் பண்ணுறது. ஓகே, இது நான் உங்களுக்கு லைவ் ஸ்க்ரீனும் காமிச்சிடுறேன். லைவ் ஸ்க்ரீனில் நம்ம புதிதாக ஒரு கம்பெனியை டேலி சாஃப்ட்வேரில் உருவாக்குகிறேன் என்றால் அதில் F11 ஃபங்க்ஷன் கீ F11ஐ ப்ரெஸ் செய்யும் பொழுது அங்கே வந்து எனக்கு டேலி ERP9 இருக்கும்போது F1, F2, F3 என்று இருந்தது. அதனால தான் அங்கே F3 ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன் சொல்லியிருந்தோம். டேலி பிரைம் வந்த பிறகு இங்கே எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தனியாக அந்த மெயின், அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது. டேலி பிரைமுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா, தேவையில்லாத அடிஷ்னல் கிளஸ்டர்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க, அவங்க அவசியமான விஷயங்களை மட்டும் வச்சிருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டியை எனேபிள் செய்கிறேன். இந்த ஜிஎஸ்டியை எனேபிள் செய்வதைத்தான் அங்கே ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அது முன்னர் இருந்த ERP 9 ப்ரெசன்டேஷன்றதால F3 ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன் என்று இருக்கிறது. இப்பொழுது டேலி பிரைமில் நாம் நேரடியாக ஜிஎஸ்டி கான்ஃபிகரேஷன், அப்ளிகபிள், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே நாம் கொடுக்கலாம். அடுத்தது சன்ட்ரி டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர், அதாவது என்னுடைய கஸ்டமர் லெட்ஜர்ஸ் மற்றும் என்னுடைய சப்ளையர்ஸ் லெட்ஜர்ஸ் கிரியேட் செய்யும் போது எந்தெந்த அம்சங்கள் அவசியமா தேவை. ஏன்னா இதில் தவறு செய்யும் பட்சத்தில் தான் என்னுடைய ரிட்டர்ன்கள் சார்ந்த ரிப்போர்ட்டுகளை எடுக்கும் பொழுது எனக்கு சிக்கல்கள் உருவாகிறது. இப்போ என்னுடைய கஸ்டமர் லெட்ஜர் கிரியேட் செய்யும் பொழுதும் என்னுடைய கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர்ஸ், அதாவது என்னுடைய சப்ளையருடைய லெட்ஜர்ஸ் சரி கிரியேட் செய்யும் பொழுதும் அவர்களுடைய கண்ட்ரி எது, ஸ்டேட் எது, அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் டீடைல்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம், ரெகுலர், கன்சியூமர், அன்ரெஜிஸ்டர்டு இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ ரெஜிஸ்டர்டு பர்சனா B2B டிரான்சாக்ஷன்னா ரெஜிஸ்டர்டு பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்புகளை சரியாக குறிப்பிடுவதன் மூலமாக நாம் அடுத்தடுத்து எடுக்கும் ரிப்போர்ட்டுகள் சரியாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜர் மாஸ்டரை கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், ஸ்டாக் ஐட்டம், இந்த மாதிரி இடங்கள். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனுடைய டாக்ஸ் பர்சன்டேஜ். நான் நேரடியாக டேலிக்குள்ள கூட போயிடுறேன். நான் பர்ச்சேசஸ் லெட்ஜரை கிரியேட் செய்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் என்கிற செக்மெண்டில் இதெல்லாம் ஒன் டைம் கான்ஃபிகரேஷன். அந்த ஒன் டைம் கான்ஃபிகரேஷனை சரியாக செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய வேலைகள் அனைத்தும் செவனே நிறைவேறும். இப்போ என்னன்னா, நாம நிறைய பேர் டேலி யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் போடுவாங்க, குரூப் போடுவாங்க, அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் செய்து விட்டு போயிடுவாங்க. ஸோ நாம ஒரு வெல் இன்ஃபார்ம்டு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த மாஸ்டர் லெவல் கிரியேஷனில் நம்ம சரியான நபர்களை பணியமர்த்தி அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செக்லிஸ்ட் கரெக்டாக கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கப்பா அப்படின்னு. உதாரணத்துக்கு இங்கே நான் சொன்ன பாருங்க, ஜிஎஸ்டி பர்ச்சேசஸ் லெட்ஜரை கிரியேட் செய்யும் பொழுதே அதில் எல்லா விதமான கிளாசிஃபிகேஷன்ஸும் இங்கே கொடுக்கிறது. பர்ச்சேஸ் வந்து இம்போர்ட்டாக இருக்கலாம், தென் பர்ச்சேஸ் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேசஸ் ஆக இருக்கலாம், லோக்கல் பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள்னு சொல்கிறாங்க, SEZ வரக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அது இம்போர்ட் மாதிரி தான் கருதப்படும். டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஸ்கீமில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் டேலியில் கான்ஃபிகர் செய்வதன் மூலமாக என்னுடைய ரிப்போர்ட்டுகள் அனைத்தும் சரியாக எடுக்கப்படும். அதே போல இங்க இந்த டாக்ஸபிலிட்டி, ஏன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே டேலி பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஏதோ ஒரு பாராட்டுவதற்காக நான் சொல்லலை, நான் பல சாஃப்ட்வேர்கள் அப்ளிகேஷன்ஸையும் வந்து நாம் உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி செய்து பண்ணியிருக்கோம். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆகிறது, இந்த விஷயங்கள் தான் கேட்சியாக இருக்குமே தவிர அதுக்கு உள்ளே இருக்கும் அம்சங்கள் என்று பார்த்தோம் என்றால், ஒரு சின்ன இந்த பர்டிகுலர் டேப் வச்சு டாக்ஸபிலிட்டி போட்டு எக்ஸம்டட், நில்ரேட்டட், டாக்ஸபிள்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக GSTR 1ல் டேபிள் 8ன்னு ஒன்று இருக்குது, எக்ஸம்டட், நில்ரேட்டட். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸம்டட், நில்ரேட்டட் கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக கரெக்டாக அந்த டேபிளில் போய் உட்காந்துரும். டாக்ஸபிள்னு சொல்கிறதால நீங்கள் உங்களுக்கு சாதாரண அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது B2Cக்கு போயிடும், இல்லை ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல் பண்ணிங்கன்னா B2B போகும். ஸோ இது மேப்பிங் எல்லாமே நம்ம லெட்ஜர் மாஸ்டரில் தான் வருது. அதை தாண்டி முக்கியமான அம்சம் இந்த டாக்ஸ் பர்சன்டேஜ். இந்த டேலியில் அதிகமாக, அதாவது நல்லா பழக்கமாயிட்டவங்க, முழுவதுமாக டேலியிலேருந்து டைரெக்டாக ரிப்போர்ட் எடுத்து பண்ணுறவங்க வந்து அதை ஒரு முறை பழகிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறமா டேலியிலேருந்து எடுத்தால் தான் முழு நம்பிக்கையாக இருக்கும் அவங்களுக்கு. வேறு எது மூலமாக பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ரிலையபிலிட்டி வராது. அதை முழுசுமாக கற்றுக்கிற வரைக்கும் ஒரு விதமான எசிடேஷன் இருக்கும். ஆல்வேஸ் ஹியூமன் ரெசிஸ்ட் ஃபார் சேஞ்ச். மாற்றத்திற்கு கொஞ்சம் தடங்களோட பார்க்கறது தான் மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிறது. பட் நாம் அந்த மாற்றங்கள் யாரெல்லாம் மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகுறாங்களோ, மாற்றங்களுக்கு அடாப்ட் ஆகுறாங்களோ, தோஸ் வில் பி
ஹேவிங் எ ப்ராஸ்பெக்டிவ் ஃபியூச்சர். அதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. புதுசாக ஏதாவது வருதுன்னா அதுக்கு ஒரு ஹெசிடேஷனை போடாமல் அது என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு மட்டும்தான் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குன்றது என்னுடைய புரிதல். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே டேலி பிரைமில் என்னன்னா புதுசாக ஏதோ ஸ்க்ரீன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணி இல்லாமல் என்ன நம்ம அதன் மூலமாக பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்றத நாம எஸ் இப்போ கஸ்டமர் மாஸ்டர், சப்ளையர் மாஸ்டர், பிறகு சேல்ஸ் பர்ச்சேசஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம டாக்ஸ் லெட்ஜர்ஸ். இப்போ ஒரு பில் போடணும்னா என்னென்னலாம் தேவை? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமருடைய நேம் தேவை, அப்புறம் என்ன ப்ராடக்ட்டுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்றது தேவை, அதுக்கடுத்து அதுக்கு என்ன டாக்ஸ் போடுறோம் அப்படின்றது தேவை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம அடிஷ்னல் லெட்ஜர்ஸ், அதாவது ப்ராடக்டை தாண்டி நம்ம ஒரு வாரண்டி சார்ஜஸ் வாங்குவோம், ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ்ன்னு வாங்குவோம், பேக்கிங்னு வாங்குவோம். இந்த மாதிரி அடிஷ்னல் சார்ஜஸை எப்படி ட்ரீட் பண்ணுறது? ஏன்னா அது சட்டப்படி அதை என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசிட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதுவும் டேலி. இப்போ நான் கடைசியாக பேசினது போல என்னுடைய பில்லில் ப்ராடக்ட் தாண்டி இதர அம்சங்களை நான் பதிவிடும் பொழுது, அதாவது இப்போ பேக்கிங் சார்ஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ், இந்த மாதிரி அம்சங்களை போடும்பொழுது இது ஒரு பெக்யூலியர் கான்செப்ட். அது வந்து காம்போசிட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்தில். நம்ம ரொட்டீனா எல்லாரும் ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கவனிக்க வேண்டிய அம்சம் அதுதான் இங்கே நான் சொன்னேன். என்னுடைய மெயின் ப்ராடக்ட்ஸை தாண்டி நான் அடிஷ்னல் காஸ்ட் வந்து ரெக்வயர் பண்ணுறேன் என்னுடைய பில்லில் போட்டு. இப்போ இந்த ஃப்ரைட் சார்ஜஸ், பேக்கிங், வாரண்டி, இந்த மாதிரி விஷயங்களை போடும்போது அதை வந்து ஜிஎஸ்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா காம்போசிட் சப்ளை என்று சொல்கிறார்கள். அப்போனா என்னன்னா, அதற்கென்று தனியான HSN கோடோ SAC கோடோ கொடுத்து அதற்கென்று தனியான டாக்ஸ் ரேட்டை கொடுக்காமல், அது உங்களுடைய முதன்மையான ப்ராடக்ட்ஸ், பிரின்சிபல் சப்ளை ஆஃப் குட்ஸ், அதனுடைய விலையோட சேர்த்து நான் டாக்ஸை கால்குலேட் செய்யணும். இது ஒரு முக்கியமான அம்சம். நிறைய வியாபாரிகள் அவர்கள் பில்லில் இதை ஃபாலோ செய்கிறார்களா என்பது தெரியவே இல்லை. ஏனென்றால் ஒரு பில்லில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை நீங்கள் முழுவதுமாக செலுத்தவில்லை என்றால் அங்கேதான் உங்களுக்கு ஸ்க்ரூட்டினியும் கேள்விகளும் வருகிறது. இப்போ ஜிஎஸ்டி சட்டம் என்பது நீங்கள் பில்லில் எந்தெந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்களோ அவை அனைத்திற்கும் வரி இருந்தால் வரி கட்டாயமாக கலெக்ட் செய்திருக்க வேண்டும். அந்த பில்லில் நீங்கள் எதெல்லாம் டிடக்ட் செய்திருக்கிறீர்கள், கஸ்டமருக்காக டிஸ்கவுண்ட், ஏதாவது சப்சிடி, ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் கழித்து விட்டுத்தான் நீங்கள் ஜிஎஸ்டியை பதிவிட வேண்டும். இதுதான் டிரான்சாக்ஷன் வேல்யூ இன் ஜிஎஸ்டி லான்னு சொல்லுவாங்க. இதை வந்து டேலி சாஃப்ட்வேரும் மிக அற்புதமாக இந்த லெட்ஜர் கான்ஃபிகரேஷன் சரியாக குறிப்பிடும் பட்சத்தில் அதை இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தது UQC மேப்பிங் சொல்றாங்க, யூனிட் குவான்டிட்டி கோட் என்பது. இது வந்து ஜிஎஸ்டி சட்டத்தில் மட்டுமே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ள சில குறியீடுகள். நாம் பயன்படுத்தும் குறியீடுகள் என்பது வேறாக இருக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நாம் அப்லோட் செய்ய சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குறியீடுகளை, யூனிட் மெஷர்மெண்ட்டை மேப் செய்வதும் சரியாக செய்ய வேண்டும். ஸோ நான் 3 ஸ்டெப் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் டேலியில். ஃபர்ஸ்ட் என்னுடைய மாஸ்டர் கிரியேஷன் சொன்னேன். இரண்டாவது இந்த ஆன்சிலரி திங்ஸ், இந்த பில், அந்த கான்ஃபிகரேஷன், அந்த ஆஸ்பெக்டை பற்றி சொன்னேன். மூன்றாவது விஷயமா இப்போ இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து டாக்ஸ் ரேட் செட்டப், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அந்த லெட்ஜர் கிரியேஷன் அப்போவே நான் பார்த்தேன். இப்போ லெட்ஜர் கிரியேஷனில் இதுவும் நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு அம்சமும் எதை குறிப்பிடுகிறது. ஒரு லெட்ஜர் மாஸ்டர், கஸ்டமர் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது அதில் நாம் செலக்ட் செய்யும் ஸ்டேட் என்பது இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டடா என்பதை பற்றிய விஷயமும், தென் இந்த டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் கொடுக்கப்படும் அம்சங்கள், அது B2B டிரான்சாக்ஷனா B2C டிரான்சாக்ஷனா என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கும் இது சாத்தியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செட் ஆல்டர் டீடைல்ஸ் என்கிற விஷயங்களில் இன்னும் பல அம்சங்கள் அதில் இருக்கிறது. அதில் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவேன், இந்த அசசி ஆஃப் அதர் டாக்ஸபிள் டெரிட்டரி, இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ், இந்த அம்சங்கள் வேற எந்த அப்ளிகேஷனும் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு சில விரல் விட்டு சொல்லக்கூடிய கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்ல தான் இது இருக்கே தவிர, டேலி மாதிரியான ஒரு மாஸ் அக்செப்டன்ஸ் அப்ளிகேஷன்ல இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமா கொடுத்துருக்காங்கன்றதே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இது. அடுத்து நாம
நான் என்னுடைய கஸ்டமர் வந்து அவர் ஃபாரின் எம்பசியா இருக்கிறாரு, இல்லை அவர் எஸ்இசெட் ஜோன்ல இருக்கிறாருன்னா அதை நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணுவதன் மூலமாக ரிப்போர்ட்டுகளில் சரியாக அது சென்றடையும். ஏனென்றால் கம்ப்ளைன்ஸ் என்பது நாம் ஒவ்வொருவரும் வந்து வெறுமனே எவ்ரி மந்த் ஒரு சேல்ஸ் பில்லை மொத்தமாக எடுத்து கொடுத்துட்றதோ, இவ்வளோ எனக்கு பர்ச்சேஸ் கிரெடிட் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்து நீங்களே அப்லோட் பண்ணிடுங்கம்மான்னு சொல்கிறத காட்டிலும் ஈச் அண்ட் எவரி டிரான்சாக்ஷன்ஸ் அதனுடைய ஒரிஜினாலிட்டியோட ரிப்போர்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஃபியூச்சரில் எந்த ஒரு ஹர்டலும் இல்லாமல், எந்த ஒரு கொஸ்டினும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எழுப்பப்படாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. அடுத்தது இப்போ இந்த டாக்ஸ் லெட்ஜர், இப்போ பில்லில் நாம் போடக்கூடிய டாக்ஸ் லெட்ஜர்ஸ், இதில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் எதற்காக நான் குறிப்பிட்டிருக்கேன்னா, இது டேலியில் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அவசியமான ஒரு இன்புட்டாக இருக்கும். ஏனென்றால் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே தான் வந்து டாக்ஸ் லெட்ஜரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இயர் எண்ட் அக்கௌண்ட்ஸ் முடியும் பட்சத்தில் ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப்பிங்கை மாற்றி விட்டுருவாங்க. இந்த குரூப்பிங்கை மாற்றி விட்டதால என்ன ஆகிடும்னா நம்மளுடைய என்டையர் ரிப்போர்ட்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடும். இந்த விஷயங்களையும் சரி செய்வதற்காக டேலி சாஃப்ட்வேர் இது ஒரு 2 வருடத்துக்கு முன்னதாகவே இந்த கான்ஃபிகரேஷன் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பிஹேவ் லைக் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டேலி வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் நாம சரியாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சார் அது என்ன சார் குரூப் மாத்தினா டாக்ஸே கால்குலேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஸ்டேயிங் அவேக்கு பல ரீசன்கள் சொல்லுவாங்க. ஆனால் பீயிங் டுகெதருக்கு வந்து சொற்பமான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் டேலி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து அவ்வளோ அழகாக அது நம்ம தேவைக்கேற்று செய்யிருக்கிறீ. அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம 3 வருடங்களா இப்போ இது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இது ரொம்ப அவசியமா இருக்கும். என்னன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும் கேபிட்டல் குட்ஸுக்கு ரீஃபண்டை கொடுக்க மாட்டாங்க கேபிட்டல் குட்ஸு. ஸோ நாம அன்யூட்டிலைஸ்டு இன்புட் கிரெடிட்டை எடுத்து கிளைமுக்கு அனுப்புகிறோம்னா இன்புட் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் கிளைம் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு அக்கௌண்ட்ஸில் வாட் ஆர் ஆல் த கிரெடிட்ஸ் நமக்கு அவைல்டு அவுட் ஆஃப் மை இன்புட்ஸு, வாட் ஆர் ஆல் த கிரெடிட்ஸ் அவைல்டு அவுட் ஆஃப் மை இன்புட் சர்வீசஸ் அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதெல்லாம் நாம் அன்றாடம் பதிவிடும் அக்கௌண்ட்ஸுகளிலிருந்தே நமக்கு கிடைத்தது என்றால் ரொம்ப ரொம்ப வசதியாகும். இதெல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒர்க்கு. ஜஸ்ட் பில்லை போட்டு அனுப்பி விட்டுறது, மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம ரீஃபண்ட் கிளைம் கொடுக்குறப்போ உட்காந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது அது ஒரு ஒர்க்கு. இதை தாண்டி கான்ஃபிகரேஷன்லேயே நாம் இதெல்லாம் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு பின்னொரு நாளில் மற்ற வேற ஒரு கிளைம்களுக்கு போகும்போது இது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல கேபிட்டல் குட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன், அது கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லலாம். மெஷினரி வாங்கியிருக்கேன். அந்த கேபிட்டல் குட்ஸ் கிளாசிஃபிகேஷன் எப்படின்னா முன்னாடி காமிச்ச ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்புட் சர்வீசஸை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு கேபிட்டல் அசெட் கேபிட்டல் குட்ஸ் கிளாசிஃபிகேஷனை பற்றி இங்கே சொல்லப்பட்டுள்ளது. சரி, முக்கியமா இன்வாய்ஸ் பதிவிடும் பொழுது சில வேலிடேஷன்ஸ் ஜிஎஸ்டி சட்டம் நமக்காக கொடுத்துள்ளது. இதை டேலி பக்குவமாக இதை ஹேண்டில் செய்துள்ளது, இதை கையாண்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி ஃபைனான்சியல் எனிவே இது இயர்லி நம்பரிங் எல்லாம் டேலியில் நமக்கு இருக்கிறது. மேக்ஸிமம் 16 டிஜிட்ஸ். இந்த 16 டிஜிட்லையும் அவைலபிள் கேரக்டர்ஸ் ஆல்ஃபா நியூமரிக், அப்புறம் இந்த ஐஃபன், இந்த ஸ்லாஷ், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம குறிப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த எல்லா வேலிடேஷனும் டேலியில் இருக்கு. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த ட்ரையாங்குலேஷன் ரிப்போர்ட், அதாவது பிஃபோர் எக்ஸ்போர்ட்டிங் த ரிப்போர்ட் டேலி வில் ஷோ யூ ஆல் தீஸ் எரர்ஸ் இன் அன் எக்ஸப்ஷனல் மோட். இதெல்லாம் உங்களுக்கு தவறா இருக்கு, சரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான சேல்ஸு, கரெக்டான ரிப்போர்ட் உங்களால் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லும். ஜிஎஸ்டி நம்பர், தென் பிளேஸ் ஆஃப் சப்ளை, இதுவும் ரொம்ப அவசியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக உங்களுடைய டேலிக்குள்ளே இதை கொண்டு செல்கிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை விஷயம் எப்படி நம்ம பில்கள் பதிவிடும் பொழுது நமக்கு கையாளப்பட்டுள்ளது அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் இங்கே தெரியும். உங்களுக்கு என்னுடைய டேலி சாஃப்ட்வேரில் ஸ்டேட் ஒரு பக்கம் ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை தாண்டி பிளேஸ் ஆஃப் சப்ளை என்று இங்கே ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை, ஏன்னா ஜிஎஸ்டி சட்டத்தில் நாம்
ப்ராடக்ட்டுகளுடைய கோடுகளை சரியாக குறிப்பிடுவது என்பது ஒரு முதல் ஸ்டெப் என்றாலும், அடுத்து நாம் பில்களில் பதிவிடும் டாக்ஸ் லெட்ஜர்ஸ் சரியான டாக்ஸ் லெட்ஜர்ஸா, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கரெக்டா, ஐஜிஎஸ்டி கரெக்டா என்பதை அறிவது இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையில் மட்டும்தான், பிளேஸ் ஆஃப் சப்ளையின் மூலமாக மட்டும்தான். இவை அனைத்தும் டாலி நமக்கு மாஸ்டர் கிரியேஷனிலேயே இதை எல்லாத்தையும் சரியாக கண்டுகொள்கிறது. அதனால மாஸ்டர் கிரியேஷன்ல சரியா நமக்கு சொல்வதன் மூலமாக இந்த அம்சங்கள், இன்வாய்ஸுக்கு தேவையான அம்சங்கள் சரியாக அங்கே எடுக்கப்படுகிறது. அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் பிஃபோர் அப்லோடிங் அந்த தவறுகளை காண்பிக்குது. சரி, இது ஏன் நம்ம நார்மலா வேற அதர் மோட் ஆஃப் ரிப்போர்ட்டிங்ல போனா இது வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனா அது வந்து மேனுவலா இதுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். பட் டேலி ஓவராலா நமக்கு அந்த விஷயங்களை வந்து இதெல்லாம் எரர் இருக்கு இந்த ஏரியால அப்படின்றத எக்ஸப்ஷன் எல்லாம் காமிச்சிருது. அது இல்லாமல் டேலியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம என்னன்னா, டேலியில் பிஎன்எல்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிஎன்எல்ல இருக்கக்கூடிய டர்ன் ஓவரும் நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுங்க இருக்கிற டர்ன் ஓவர் ஃபிகர்ஸும் மேட்ச் ஆகுதான்ற ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணாலே நமக்கு தவறு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்டில் டீட்டெயில்டு ரிப்போர்ட்டிங் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் எக்ஸப்ஷன்ஸ். இந்த ரிப்போர்ட்டுன்னு போகிறப்ப டேலி எப்படி இந்த எக்ஸப்ஷன்ஸை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டயக்ராமெட்டிக்கலாக சொல்கிறப்போ எக்ஸப்ஷன்ஸ் வந்து எப்படி சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மாஸ்டரில் சரியாக HSN கோடு கொடுக்கலனாலோ, ஒரு ப்ராடக்ட் மாஸ்டரில் அந்த கஸ்டமர் மாஸ்டர்லையோ சப்ளையர் மாஸ்டர்லையோ அவங்க தேவையான ஜிஎஸ்டி நம்பர்களையோ இல்லை ஸ்டேட்டு கண்ட்ரி எதுவும் கொடுக்கலனாலோ இந்த மாதிரி விஷயங்கள் தவறதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் பர்ச்சேஸ் மாதிரியான ஆப்ரேட்டிவ் லெட்ஜர்ஸில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய டாக்ஸ் லெட்ஜர் கிளாசிஃபிகேஷன் சரியாக கொடுக்கலன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் ஏற்படக்கூடிய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் செய்ய போகிறோம், இதுதான் வந்து இந்த எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் என்கிற டேலி ஸ்க்ரீனில் வரக்கூடிய விஷயம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை நான் நேரடியாக டேலி பிரைம்லேயே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் இப்போது டிஸ்பிளே மெனுவில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் என்று உள்ளது, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் என்று உள்ளது. ERP9 ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் என்று இருக்கும். இதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்னே இருக்கு. இப்போ இதில் வந்து நான் GSTR1 என்கிற படிவத்துக்கு போகிறேன். இந்த GSTR1 என்கிற படிவத்தில் போனோம்னா எனக்கு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடட் என்று சில விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது. கரெக்ஷன் நீடட் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது. அந்த கரெக்ஷன் நீடடுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னாலே அதில் கேட்குது இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்டு ஃபார் ஜென்ரேட்டிங் டேபிள் வைஸ் டீடைல் நாட் ப்ரொவைடட். இப்போ அதில் அகைன் என்டர் பண்ண ட்ரில் டவுன் ஆப்ஷன் டேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி வெரி பயனியர் ஃபீச்சர் தான் இந்த ட்ரில் டவுன் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர்கள் அதை வந்தது. பட் டேலியுடைய கீ பயனியரிங் ஆப்ஷன் என்ன, இந்த ட்ரில் டவுன் ஆப்ஷனை தான் சொல்லுவாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன் ஜிஎஸ்டி நம்பர் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு ஆர் இன்வாலிட், கொடுக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி நம்பர் தவறாக உள்ளது அப்படின்றது இங்கே சொல்லுறது. இது போர்ட்டலில் ஏற்றி எரர் வரதுக்கு முன்னாடி டேலியை உங்களுக்கு இதை சொல்லி காண்பிக்குது ஆக்சுவலாக. அதே போல் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா GSTR1 கொடுக்கப்பட்டுள்ள ஹெட் அந்த டேபிள்களின் அடிப்படையில் உங்கள் ரிட்டர்னுக்கான ரிப்போர்ட்டுகளை அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எது கவனமாக பார்க்கணுன்னா மேலேருந்து நீங்கள் பார்க்கணும். நமக்கு டோட்டல் வவுச்சர்ஸ் இவ்வளோ இருக்கா, அப்போது இந்த மாதம் நம்ம டோட்டலாக போட்ட வவுச்சர்ஸ், இந்த டோட்டல் வவுச்சர்ஸை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 18ன்னு காமிச்சிருக்கு. ஜூலை மாதம் 17 ஜூலை 2017 அப்போ உங்களுக்கு வந்து 18ன்னு காமிச்சிருக்கு இல்லையா. இதுதான் டேலியில் என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்குறப்போ இது வந்து அந்த மாதத்தில் நான் பதிவிட்ட இப்போ இங்கே மொத்தம் 18 வவுச்சர்ஸ் இருக்குது. அப்போது கரெக்ட், ஓகே, நான் எல்லா டிரான்சாக்ஷனையும் கன்சிடர் செய்திருக்கேன் அப்படின்றது எனக்கு இங்கே தெரியுது. அப்புறம் இன்க்ளூடட் இன் திஸ் ரிட்டர்ன் GSTR1க்கு ஒன்லி எனக்கு சேல்ஸ் தான் வரணும் இல்லையா, சேல்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். அப்போ சேல்ஸ் ரிலேட்டட் மட்டும் வந்திருக்கா, ஓகே. நாட் ரெலவெண்ட் ஃபார் திஸ் ரிட்டர்ன், இந்த ரிட்டர்னுக்கு எனக்கு தேவைப்படாத விஷயங்கள் ஆனால் புக்கில் என்ட்ரியாக இருக்குது. என்னென்னலாம் அப்படின்னா அதர் தேன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், இந்த ரிட்டர்னில் வராதுன்னா ஜேர்னல்லாம் இதில் வரப்போகிறது இல்லை. அப்புறம் ரிசீட்ஸ் ஏதாவது இருந்தால் இதில் வராது, பேமெண்ட்ஸ் வராது, அப்புறம் பர்ச்சேசஸ் வராது, அதெல்லாம் உங்களுக்கு இங்கே குறிப்பிடு. ஸோ இவ்வாறாக இந்த ட்ரையாங்குலேஷன் ரிப்போர்ட்டை
பார்க்கும்போது ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து நாம கொஞ்சம் போல மெனக்கெட்டு இந்த விஷயங்களை கவனிப்பதன் மூலமாக நாம் ஜெனரேட் செய்யும் ரிப்போர்ட்கள் அனைத்தும் செவனே செய்யப்படுகிறதா, ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம செய்யப்படுகிறதா அப்படின்றத நம்மளால இங்க கண்காணிச்சுக்க முடியும். அதே போல அது டீடைல்டா என்னென்ன மாதிரி எரர்ஸ் நமக்கு வரும். இப்போ யூஓஎம்னா யூகிசினா அந்த யூனிட் மேப்பிங் நான் முதல் சொன்னீங்களா, அது சரியா கொடுக்கலன்னா, டாக்ஸ் டைப் சரியா கொடுக்கல அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்னது போல அந்த பர்ச்சேஸ் டாக்ஸபிள், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேசஸ், லோக்கல் பர்ச்சேசஸா இன்டர்ஸ்டேட் பர்ச்சேசஸான்றது சரியா குறிப்பிடாததன் மூலமாக வருவது. அப்புறம் மிஸ்மேட்ச் டியூ டு டாக்ஸ் அமௌண்ட். இப்போ என்னன்னா டேலி இது ஒரு சென்சிபிளாகவும் பார்க்குது. அதான் நீங்க குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸ் ஏற்றாறு போல அவர்களே ஒரு டாக்ஸை கால்குலேட் செய்து இது நீங்க டிரான்சாக்ஷன்ல போட்ட அமௌண்ட்டும் இதுவும் சரியா இருக்கா. இது நிறைய இடங்கள்ல இந்த ரவுண்டிங் ஆஃப் அந்த மாதிரி இடங்கள்ல மிஸ்மேட்ச் வரும். அதை நம்ம அக்செப்ட் ஆஸ் இஸ்ன்னு இருக்கு, அப்படியே கூட அக்செப்ட் செய்து கொள்ளலாம். பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் தீஸ் ஆர் ஆல் த எரர்ஸ் இஸ் அக்செப்டபிள்னு சொல்லி கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது திருத்தம் செய்யணும்னாலும் என்ட்ரிக்குள்ள போய் திருத்தம் செய்யலாம். தென் இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் டேபிள் வைஸ்னா நான் சொன்னது போல ஜிஎஸ்டி நம்பர்கள் சார்ந்த அம்சங்கள். ஸோ இத்துடன் என்னுடைய பிரசன்டேஷன் இந்த டேலி சார்ந்த விஷயங்கள் முடியுது. இதில் நான் ஜஸ்ட் ரீகேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமாக உங்ககிட்ட அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கேட்டுக்கொள்கிற விஷயம் என்று பார்த்தீர்கள் என்றால், நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாவ் மச் மோர் காஷியஸ் ஆன் மேக்கிங் தி மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸை அதாவது லெஜர் கிரியேட் செய்யும் போதோ ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் செய்யும் போதோ இதெல்லாம் சரியான பேராமீட்டர்ஸை செட் செய்திருக்கிறோமான்றதை பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம இந்த பில்ஸ் போடும்போதும் இன்வாய்சஸ் பண்ணும்போதும் அது தேவையான விஷயங்கள் வந்து சரியா கான்ஃபிகர் செய்யப்பட்டுள்ளதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டை மட்டும் நம்ம சரியா செய்வதன் மூலமாக நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஆரம்பத்தில் செலவிடும் 1-2 நிமிடங்கள் நாம் ஃபியூச்சரில் பல மணி நேரங்களை நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பிசினஸ்மேன் ஆல்வேஸ் கீன் ஆன் த டைம் தான். நேரம் தான் அவங்களுக்கு முக்கியம். நேரம் தான் வந்து பணம். ஸோ அந்த நேரம் வந்து விரயமாகாமல் இருக்கணும்னா நாம இவ்வாறான சில வேலிடேஷன்ஸ்லாம் நாம வச்சிருக்கணும். உங்களுடைய நண்பர்கள், அப்புறம் உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற உங்களுடைய சக தோழர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. கட்டாயமாக முழுவதுமாக பார்க்க சொல்லுங்கள். ஜிஎஸ்டியை பற்றிய அனைத்து தெளிவும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் சார்ந்த இதர வீடியோக்களும் நாங்கள் அப்லோட் செய்யவிருக்கிறோம். நீங்கள் தனிநபர் தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலை நல்லபடியாக அடுத்து செய்வதற்கு எங்களுடைய அனைத்து வீடியோக்களும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.